உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே படலை போட்டு அப்படியே சென்டரில் அப்படியே படத்தைன்னு வச்சிங்களேன். அடாடாடாடா. ஸோ நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறினீங்க அப்படின்னா லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போடணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுவோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டை கழட்டிட்டோம். டேய் தம்பி வேணாடா. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமை வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போயிட்டு அங்கே லேக்கு போயிட்டு அங்கே போட்டிங் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானு. கணேஷ் எங்கே இருக்கான்னு தெரிலையே, வர சொன்னேன், இன்னும் வரல. ஸோ வந்தோடனே டைரெக்டாக போகிறோம், அந்த லேக் மட்டும் பார்க்குறோம், அந்த போட்டிங் மட்டும் போயிட்டு ஸோ அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். இங்கேருந்து சேலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்டாக இருக்கும். வாங்க டைரெக்டாக போயிட்டு லேக் போவோம். லேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நாங்கள் முன்னாடி போயிருக்கோம் லேக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு தெரில. ஸோ நீங்கள் வந்து ஏற்காடு வந்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பார்க் இருக்குது. ஸோ அண்ணா பார்க் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரவுண்டானா. ஸோ இந்த ரவுண்டானா வந்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள், படகு இல்லை 300 மீட்ரு, ரோஜா பூங்கா. ஸோ ரோஜா பூங்கா வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர், ஏற்காடு பேருந்து நிலையம், இந்த பக்கம் சேலம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அப்படியே அண்ணா பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேக் இருக்கும். ஸோ லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் பண்ணலாம். அங்கேருந்து அந்த பக்கம் டைரெக்டாக போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்கும். ஸோ ரோஜா பூங்கா. ஸோ அங்கேயும் வந்து நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்க, ஸோ நிறைய சின்ன பசங்களோடு வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லேக்கு போக போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லேக் தான், போட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேக் இருக்குங்களா போட்டிங் பண்ணுறதுக்கு, அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் ஒன்று பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதையும் பார்த்துக்கலாம், அந்த பக்கம் பார்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அந்த கிளியூர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 250 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டீங்க பட்ஜெட்டில் நான் வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம போட்டிங் போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகிற வழி. ஸோ என்ன போட் எடுக்கலாம், துடுப்பு போட் இல்லை ஸோ இந்த ரோக்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா டிக்கெட்டு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே தனியாக டிக்கெட்டு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு போட்டிங் பண்ணுறதுக்கு தனி டிக்கெட்டு. பார்த்தீங்களா, வேறு லெவல் இல்லையா? எங்கே பார்க் பண்ணலாம்? ஒன் ஹவர் ஆகுமா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காட்டில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏற்காடு லேக்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ ஏற்காடு படகு இல்லம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப மாதமாக வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ்லேயே இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மாதம் யூஸ்டே இல்லாதனால இவ்வளோ செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே வளர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் போக போகிறோம். ஸோ
கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கினேன். இங்கே வந்து டிக்கெட் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா நிறைய க்ரௌட் இருக்கிறதுனால டோக்கன் அடிப்படையில் தான் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 91. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் தான் நம்ம போகிற மாதிரி. இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நான் போட்டில் ஏறிட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா மிச்சத்தை நான் உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு வந்தோம். 1:30 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணோம். ஸோ வந்தது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ என்னடா லைஃப் ஜாக்கெட்லாம் போடாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமிங்களே ஸ்விம்மிங்கை போடுவோம். ஸோ நமக்குலாம் எதுக்கு இந்த சின்ன லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜர்க்கினை போட்டு மேலே போட முடியல பாஸ். அதான் பாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஜர்க்கின் மேலே இதை போட முடியாதனால லைஃப் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி கீழே போட்டாச்சு. ஸோ இந்த போட் ஹவுஸ்க்கு நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் பண்ணுற அந்த தெருவுக்குள்ளே வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா ஒரு பைக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 15 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். 15 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஸோ இந்த போட்டிங் பண்ணுற இந்த இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 6 ரூபா பே பண்ணணும். ஸோ இந்த போட்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். இது இல்லாமல் கேமரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் உள்ளே வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன போட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ஜம்ப் ஆகுது. இது எப்படின்னா அந்த மோட்டர் போட் வந்து பார்த்தீங்களா ஸோ அது ரொம்ப வேகமாக வரும்போது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. டேய் தம்பி வேணாடா டேய் ராஜா கீழே வந்துடுறாடா. கொஞ்சம் கூலி. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மோட்டர் போட் வேணுமா இல்லை துடுப்பு போட் வேணுமா இல்லை பெடல் போட் வேணுமா அப்படின்றத உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் என்னன்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பா இது பெடல் போட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். பெடல் போட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்க முடியும். ஸோ டோக்கனை வாங்கணும். அங்கே வந்தோம் செம்ம க்ரௌடு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே நின்னோம். அதுக்கப்புறம் தான் போட்டிங் எடுத்துகிட்டு உள்ளே வரோம். நீங்கள் இந்த போட்டிங்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் எடுக்கிறீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் நீங்கள் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு போட்டை விடுறீங்க அப்படின்றத ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை மணி நேரம் போட்டை எடுக்கிறீங்க எவ்வளோ நேரம் விடுறீங்க அப்படின்றத கணக்கு பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் 130 ரூபா. ஸோ அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா போட்டை ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஒரு 130 ரூபா. ஸோ 130 ரூபா போட்டுக்கு 260 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த போட் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு போட் அவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இறக்கிடுவாங்க. மோட்டர் போட்டும் அவங்க தான் ஓட்டுறாங்க. அவங்களும் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிடுவாங்க. ஆனால் பெடல் போட்டுக்கு மட்டும்தான் இந்த நிலமை. ஸோ நீங்கள் பெடல் போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கீப்பப் பண்ணி எடுத்துகிட்டு போய் நிறுத்துங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே பெடலை போட்டு அப்படியே சென்டரில் அப்படியே படத்துன்னு வச்சிங்களேன். அடாடா என்ன ஒரு சதம் என்னடா ஜாலியாக ஆடுது வேறு லெவலுங்க. ஆமாம் 1 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த இரிட்டேட்லாம் போயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 3 மணி ஆகுது. ஆமாம் போடுதே அடேங்க தண்ணி அலை அந்த இது போகுது ஸ்பீடு போட்டா அதான் அந்த போட்டு வேறு வரப்போகுது. இப்போ கரெக்டாக இங்கே அந்த இடத்துல தான் போட்டுக்கிறோம். என்னது அலை அந்த போகுது அதான் அந்த இடத்துல வருது. ஸ்பீடு போட்டு போகும்போது அந்த இதில் கொஞ்சம் ஹெவியாகுது. வந்துடாப்பா அப்பா என்ன
ஒரே ஆட்டம் காட்டுது. கொஞ்சம் லைட்டாக பெடல் போடுறா. பெடல் போட தேவையில்ல, அப்படியே அது அந்த போன கொஞ்சம் நேரம் கழிச்சு அது போடுது. ஓ மை காட். கைஸ் அதை பாருங்கள், அதான் மோட்ரு போட்டு. ஸோ இது போதுங்களா? இப்போ இது போன கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கிங் தெரியுதுங்களா? பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கடல் அலை அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது. ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மோட்ரு போட்டில் போகலாம். 500 கேட்டாங்க 2 பேருக்கு. அந்த மோட்ரு போட்டில் போகிறது நமக்கு துடுப்பு போட்டே போதும். சரி, துடுப்பு போட்டுன்ற மாதிரிங்க, பெடல் போட்டே வந்து பார்த்திங்கன்னா போதும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு நேராக போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக போட் ஓட்டு வரேன். கைஸ் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. ஸோ ஃபேமிலியோடு நம்ம வந்தோம் அப்படின்னா ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த போட் ஹவுஸ் வரும்போது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, என்னடா இது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்துடுங்க. ஸோ ஓப்பனிங் டைம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம், தண்ணி பார்த்தியா தெரியுது பார்த்தியா? இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட கொண்டு வராங்க. உண்மையிலே அநியாயம் பண்ணுறாங்க பாஸ். அது வந்து அவங்க தானே ஓட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். அப்படியே பாருங்கள், ஒரு பக்கம் கால் வலிக்குது, ஒரு பக்கம் இந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, கையும் வலிக்குது. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் ஹவுஸ்க்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கிறேன். ஸோ யாருமே இல்லை, இந்த மாதிரி ஏறி நிற்கக்கூடாது. லைஃப் ஜாக்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி போட்டுட்டு, இருந்தாலும் ரொம்ப தான் திமுருவா நமக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உண்மையிலே வேறு லெவலுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சன்னு வந்து பார்த்திங்கன்னா என் மேலே படுது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் பண்ணிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். அங்கே போட்டை வந்து பார்த்திங்கன்னா விடுறோம். அப்படியே டேரெக்டாக வெளில போகிறோம். போகலாமாடா? அவ்வளோதான். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விழுப்புரம் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து சேலம் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். ஸோ இந்த ஹில்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நம்ம கீழே போனோம். இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 3:31. ஸோ 3 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரத்தில் சேலத்துக்கு போகிறோம், சேலத்துலேருந்து விழுப்புரம் போனோம். ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ போட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் டைம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த போட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வளர்ந்துருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா போட் எங்கேயும் சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே சமயம் வர்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சாதாரண நாளில் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சண்டேலாம் வந்தீங்க அப்படின்னா போட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபிகல்ட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் போகிறோம். சேலம் போய்ட்டு ஒரு இடத்துல சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போகணும். இதுதான் நம்மளோட பிளானு.
ஸோ போகிற இடத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடியும். கண்டிப்பாக போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஹில்ஸ் இறங்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா vlog கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் போகிறாங்க. இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இறங்கிடுவாங்க. ஆனால் ஏறும்போது எப்படி ஏறுவாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் கொஞ்சம் போட்டால் போதும், கொஞ்சமே போடுறதில்ல, ஹேண்ட்லிங் மட்டும் பண்ணால் போதும். வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஏறும்போது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ எஃபோர்ட் அதிகமாக போடணும். பாருங்கள், சூப்பர்ல, வேறு லெவல். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சேலத்துலேருந்து வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் ஏற்காடு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 ஹேர்பண்ட் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இப்போ தான் 19வது கிட்ட வந்திருக்கோம். நீங்கள் இந்த ஹேர்பண்ட் வழியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்து தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேலம் 28 கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 19வது வளைவில் இருந்தோம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா குறைஞ்சி போக போகுது. கீழே போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். இந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும். கரெக்டாக நம்ம போகிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் கிளைமேட். ஏன்னா நம்ம போகிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 மணி போல் போவோம், 4-4:30 தான் போவோம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு டைமாக தான் இருக்குதுன்னு தோணுது. ஸோ கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேலம் போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பாய்ஸ் அப்படின்னு போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடு ட்ரிப் எண்டாக போகுது.